தயவு செஞ்சு எல்லாரும் இந்த வீடியோவ முழுசா பாருங்க. ஆங்கில மோகத்துல தமிழ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த காலத்துல ஒரு 74 வயது பெரியவர் தேநீர் வித்துக்கிட்டு தமிழையும் நம்ம தமிழருடைய பண்பாட்டையும் பாதுகாத்துக்கிட்டு வராருங்க. அம்மா தங்களுக்கான தேநீர். சமீபத்துல விழுப்புரம் போயிருந்தேங்க. அங்க விழுப்புரத்துல எம்ஜிஆர் சிலை அப்படின்ற ஒரு இடத்துல டீ கடை நடத்திக்கிட்டு வரவர் தாங்க நம்ம ஐயா சுப்பிரமணியன். இவர் தன்னுடைய கடைக்கு வர வாடிக்கையாளர்கள்ட்ட ஆங்கிலம் கலக்காத தூய தமிழ்ல தான் பேசிக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்ல, வர்றவங்களை உபசரிக்கிற விதமும் ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப தனித்துவமா இருக்குங்க. யாரையும் மேல் தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது அப்படின்றதுக்கு இவர் ஒரு உதாரணங்க. உங்களுக்கான தேநீர் எப்படி வேணும்? என்னங்க? உங்களுக்கான தேநீர் எப்படி வேணும்? எனக்குங்களா? எனக்கு கொஞ்சம் லைட்டாக இல்லை ஸ்ட்ராங்காக கொடுங்க ஐயா. கடும் தேநீர். கடும் தேநீருங்களா? காஃபிக்கு என்னங்க எங்களுக்கு? குழம்பி. குழம்பிங்களா? கொடுக்கலாமா இல்லை தேயிலை மாற்றலாம்? அதிலே கொடுங்க. உங்கள் பேருங்க ஐயா? நான் சுப்பிரமணியன். நீங்கள் என்னங்க படிச்சிருக்கீங்க? 4ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வோட வெளியே வந்தேன். 4ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வோட இதே ஊர் தானங்க நீங்கள்? இதே ஊர் தானே? ஆல்ரெடி ஆலடி பாலப்பழம் உளுந்துப்பேட்டை சுக சாப்பிடு கரெக்டாக சாலப்பீங்க. ஓ, எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்யுங்க? 69 வந்து 80 வரைக்கும் அவர்கிட்ட பணிபுரிங்க. அதுக்கு பிறகு தனியாக இயங்காரு. நீங்கள் இந்த டீம் மாஸ்டர் எவ்வளோ நாளா? இப்போ 69 அங்கே வந்தோன்னா அப்பயே அதை தொட வச்சுட்டாங்க. முத பணியாக வந்து இங்கே தான் அந்த ஒரு இடம் பூரா விடுது. இப்போ உங்களுக்கு என்ன வயசுங்க இது? இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 74. 74. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. உணவாக இருக்குங்களா? இல்லைங்க ஐயா, நான் ஏற்கனவே பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி பேசணும்னு உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு? இதை தமிழில் தான் பேசணுங்க. அது பல காரணங்கள் இருக்கு ஐயா. 80 இல்லை 79 இருக்கும். முதல் தாக்குதல் வந்து இலங்கையில் ஏற்பட்டது. என்னங்க? முதல் தாக்குதல் இலங்கையில் ஏற்பட்டது. ஒரு மாநாடு நடக்குது, இலங்கை தமிழர் மாநாடு. அந்த மாநாட்டை இலங்கை இராணுவம் சுட்டு விட்டுக்கிறாங்க. அப்போ அது அழிப்பிற்கு தான் விடுதலை புலி இயக்கமே உருவாகுது. அதனுடைய பற்று. ரெண்டாவது நம்முடைய முழு பற்று எப்போ வருதுன்னு சொன்னாக்கா இருக்கைக்கு அழியப்படுது. ஆங்கில மோகத்திலே போகுது. இந்த கல்வி தமிழ்ன்றதை இவங்க விட்டுட்டாங்கன்னா இப்போவே பாதி மாறி போச்சு. தமிழ்நாடு இப்பயே பாதி மாறி போச்சு. வடக்க இருக்கிறவங்க பூரா இங்கே குடிபெயர்ந்துட்டாங்க. நிறைய குடும்பமும் வந்துட்டாங்க. நமக்கு வேலை வாய்ப்பு இன்னும் குறையும். இதெல்லாம் வந்து இந்த உணர்வு இல்லைன்னு சொன்னாக்கா நீ எங்கே போவேன்னு தெரியும். நான் அவங்கள புறக்கணின்னு சொல்ல வரேன். உன்னுடைய பற்று, உன்னுடைய உணர்வு, உன்னுடைய 4 பேர் நம்ம ஆள் தாக்கப்படும் போய் நிற்கணும், கேட்கணும். இந்த நிலம் மாறணும். அதுதான் படிக்க வேணான்னு சொல்கிறேன். தமிழில் படித்தாலும் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும். இன்னும் கடந்த பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுன்னு இருக்காது. இதுக்கு வேறு ஒரு பேரே வந்துடும். மும்பையிலேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிட்டார். அப்போ இளைஞர் தமிழ் போராட்டம் நடக்குது. ஐயா உங்கள் குரல் உங்களுக்கு ஒழிக்கட்டு தமிழ் நிமோனியான்னு பத்திரிக்கை நடத்துகிறாங்க அங்கே மும்பையில். அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க பாராட்டு. அதில் ஒரு கடிதம் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க அங்கே. அம்மா தங்களுக்கான தேநீர். ஐயா அம்மை
சரி வரங்க ஐயா, நன்றிங்க. ஒரு கொஞ்சம் ஜெயில மாற்றாமல் கொடுத்துருக்கேன். ஆ நிறையவே இருக்குது. என்னதுங்க? தேநீர் உங்களுக்கு ஜெயில மாற்றாதான் கொடுத்துருக்காங்க. மாற்றலாம் அப்போ தான். சரி போதுங்க போதுங்க ஐயா. ஒரு என்னுடைய வாடிக்கையாளர் எத்தனை ஆண்டுக்கு பிறகு நீண்ட யாண்ட வந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு இருக்கும். கஸ்டமருங்களா? கஸ்டமர்ல வாடிக்கையாளர். அவங்க தமிழில் எத்தனை வருஷமா அவருடைய டீ ஷாப்? அவரு ஒரு 20 வருஷமா நம்மளுக்கு தெரிஞ்சு அவர் போட்டுருந்தாரு. எப்படி நல்லா போகிறாரு. எப்படி அவருடைய சிறப்புனுங்க? அவரு எல்லாமே பொறுமை, தமிழில் தான் எல்லாமே அவர் சொல்கிறது, கூப்பிட்றது, நம்ம பேசுறது, அந்த டீ தூள் கூட எல்லாம் தமிழில் தான் இருக்கும். தமிழில் தான் பேசுவாருங்க. எல்லாத்துமே தமிழில் தான். அவர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்க? நம்ம அது தமிழ்லேயே நம்ம இன்னும் ஓடுறோம் போல அவர் சாரை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி அவரை பார்த்து வந்துடுறோம். நம்ம ஐயாவை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய தமிழில் வர வேண்டியது. ஏன்னா இந்த காலத்தில் தமிழ் வந்து நிறைய தமிழ் ஆமாம் எல்லாமே மறையுது. அதனால் இவரால் உற்பத்தி ஆகுது இன்னும் அதிகமாக. உண்மை ஐயாவெல்லாம் வருது. நீங்கள் என்ன இதுவா? ஆமாங்க ப்ரெஸ்ஸா? ஆமாங்க. எந்த ப்ரெஸ்ஸு? குவாலிட்டி. அதுவும் தமிழோட தமிழில் டீலையும் குவாலிட்டி இந்த அளவுக்கு முறையாக நம்ம கறி வச்சு எல்லாம் பண்ணி டீ தூள் மாற்றி முறையாக டீ தூள் கலப்படம் எல்லாம் செய்கிறவர் இவர் ஒருத்தர் தான். அதே போல் கலப்படம் கேஸ் கூட இல்லைங்களா? கறியில் தான் கறியில் பண்ணுறது அந்த ஒரு குவாலிட்டி. ரெண்டாவது டீ தூள் சில பேர் கலப்படம் பண்ணுவாங்க, இவர் நல்லா பண்ண மாட்டாங்க. ஐயாவை பொறுத்த அளவுக்கு நேர்மை, பெனிஃபிட் கம்மியாக இருந்தாலும் நேர்மை தான். வாருங்க. ஒரு 50-60 வருஷம் நீங்கள் எனக்கு கருத்து தெரிஞ்சு. நாங்கள் அந்த ஊர் தான். நாங்கள் பெருமா கோயில் தெரியும். அவர் கடையில் தான் டீ குடிப்பேன். நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்தேன். எல்லாம் போடுவார், நல்லா இருக்கும், சூப்பராக மரியாதையாக நடந்துக்குவார். காசு வாங்கிறதுல ஒரு பக்குவமான எல்லாரும் அலட்சியப்படுத்துவாங்க. அவர் எப்படி டீ கொடுக்குறாரு, எப்படி காசு வாங்குறாருன்னு பாருங்க. நான் எங்கே போனாலும் டீ குடிக்காது போக மாட்டேன். கோயிலுக்கு போனால் இப்போ வண்டிக்கிறது தான் நான் இருந்தாலும் ஒரு கடை டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீயை விட அவர் பேசுகிறது தான் ரொம்ப இனிமையாக இருக்குங்க. நல்லா இருக்கும். ஆனால் அன்பு இருந்தால் போதுங்க. அன்பை யாரும் விலை கொடுத்து வாங்கிறது தானாக வரணும். அவர் கடையை தேடி வராங்கன்னா அவர் அன்புக்கு, அவர் பொறுமை, அந்த ஒரு நெல்லை கொடுத்துட்டு தான் அவருக்கு வரோம். நாங்கள் டீ குடிப்போம். சரி, டீ சாப்பிடுவோம். சாப்பிட்டாங்கம்மா. வரங்கய்யா, மீண்டும் நன்றிங்க. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவருடைய கடைக்கு நீங்கள் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வில்லேஜ் ஊர்வலம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க.